அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று புலமைக்கூடம் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தூண்களும் இடைவெளிகளும் தொடர்பான பாடத்தளத்திலே தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். அந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், ஒரு நேர்கோடு ஒன்று நாங்கள் நேர்கோடாக இருக்கிறோம். அந்த நேர்கோட்டில் நாங்கள் தூண்களை நடுகின்ற போது இங்கு நான் ஒரு நேர்கோட்டில் 4 தூண்களை நட்டிருக்கிறேன். இந்த 4 தூண்கள் நடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு தூண், 2 தூண், 3 தூண், 4 நடப்பட்ட தூண்களின் எண்ணிக்கை 4. அதேவேளை அந்த தூண்களுக்கு இடையிலான இடைவெளிகளை நாங்கள் பார்க்கின்ற போது 1, 2, 3. ஆகவே இடைவெளிகள் 3. இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு நேர்கோட்டில் நாங்கள் தூண்களை நடுகின்ற போது தூண்களின் எண்ணிக்கையை விட இடைவெளிகளின் எண்ணிக்கை 1 குறைவாக. அடுத்ததாக மாறாக ஒரு வடிவங்களில் நாங்கள் நாட்டுகின்ற போது ஒரு வட்ட வடிவமாக இருக்கலாம், ஒரு சதுர வடிவமாக இருக்கலாம், ஒரு செவ்வக வடிவம், ஒரு ஐங்கோணி வடிவம், ஒரு அறுகோணி வடிவத்தில் நாங்கள் தூண்களை நாட்டுகின்ற போது அங்கு தூண்களின் எண்ணிக்கையும் இடைவெளிகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். பாருங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு வட்டத்தை ஒரு வட்ட வடிவிலே நாங்கள் இதே 4 தூண்களை நடப்போகிறோம். 1, 2, 3, 4. ஆனால் இங்கு நாட்டப்பட்ட தூண்களின் எண்ணிக்கை 4. ஆனால் அங்குள்ள இடைவெளிகள் 1, 2, 3, 4. ஆகவே தூண்களின் எண்ணிக்கையும் 4, இடைவெளிகளின் எண்ணிக்கையும் 4. தூண்களும் 4, இடைவெளிகளும் 4. அதே போன்றுதான் ஒரு சதுரமாக இருந்தால் சதுரத்தில் 4 தூண்களை நடுகின்றோம். அங்கே தூண்களின் எண்ணிக்கையும் 4ஆக இருக்கும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு நேர்கோட்டிலே தூண்களை நடுகின்ற போது தூண்களின் எண்ணிக்கையை விட இடைவெளிகளின் எண்ணிக்கை 1 குறைவாக வரும். ஆனால் மாறாக ஒரு வட்ட வடிவமாக இருந்தாலும் சரி, செவ்வகம், சதுரம், ஐங்கோணி, அறுகோணியாக இருந்தாலும் சரி, அந்த வடிவங்களில் நாட்டுகின்ற போது எனக்கு தூண்களின் எண்ணிக்கையும் இடைவெளிகளின் எண்ணிக்கையும் சமமாக வரும் என்பதை மனதில் கொண்டு பிள்ளைகள் இவ்வாறான வினாக்கள் நாங்கள் வருகின்ற போது அந்த வினாக்களுக்கு நாங்கள் இந்த முறையை தெரிந்து வைத்திருந்தால் இலகுவாக முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு